ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். ஸோ நம்ம வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில லைவ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் சில நேர்கள் சூப்பர் சாட்டுங்கிற கால்ஸ் மூலமாக சில ஜாதகங்களை டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஜாதகத்தை டெக்ஸ்ட் பண்ணி சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதற்கான ஆன்சர் தான் அதை பார்க்க போகிறோம். ஸோ வாரம் 3 லைவ் பண்ணுறோம். வியாழன், சனி, ஞாயிறு. வியாழக்கிழமை பொதுவான கேள்வி பதில் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல கமெண்ட் ரிப்ளை வீடியோ பண்ணிட்டு வரோம். ஒன்று. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுவாக ஜாதகத்துக்கான பலன் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரோம். அதில் சனி ஓப்பன் லைவாகவும், ஞாயிற்றுக்கிழமை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நேர்களுக்கு மட்டும் தனியாக பண்ணுறோம். ஸோ அதனால் பார்க்கக்கூடிய நேர்கள் உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய லைவ்ல கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ அதில் உங்கள் ஜாதகத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்க, கேள்வியை கேளுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வாரத்தில் யார் யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. வியாழக்கிழமை ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல ஜோதிட கேள்வி பதில் அப்படின்னு ஒரு லைவ் பண்ணியிருந்தோம். அதில் கோடீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ஜாதகர் என்ன கேட்டிருக்காருன்னா, டேட் ஆஃப் பர்த் 26/4/84 12:15 மதியம் பொன்னேரியிலேருந்து கேட்கிறாருங்க. கும்ப ராசி, அவரு சதய நட்சத்திரம். சார் கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி, பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. இவருக்கான ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பாத்திரலாம். 26/4/84 12:15 PM பொன்னேரி. ஓகேவா? இதான் ஜாதகம். இதான் ஜாதகம் எடுக்கிறேன் பாருங்க. சரி, இப்ப ஜாதகம் பாருங்க. லக்னம் விருச்சிக லக்னம், மீன ராசியில வருது. இவர் என்ன மாத்தி போட்டிருக்காப்ல? 26/4/84 12:15 பொன்னேரி, கும்பராசின்னு போட்டிருக்காரு. இங்க மீன ராசி வருது. ஸோ ஜாதகத்திலேயே டவுட்டா இருக்குதுங்க. ஸோ கோட்டீஸ்வரன் நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் 26/4/84 12:15 மதியம் தான் PM தான் வருது. பொன்னேரி, கும்பராசி, சதய நட்சத்திரம்னு போட்டிருக்கிறீங்க சார். கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி. இப்ப இந்த பாயிண்ட் அடி வாங்குதே பாருங்க. கோட்டீஸ்வரன் சார், உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டுங்க. ராசி பாருங்க, மீன ராசி வருது. ஒரு நாள் தள்ளி தான் வருது. அப்ப 26ல பிறந்திருக்கிறீங்களா 7ல பிறந்திருக்கிறீங்களா? உங்க ஜாதகமே டவுட்டா இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றது பாருங்க, எடுத்த ஜாதகமே இப்படி இருக்குது. சதய நட்சத்திரம், கும்பராசி சதய நட்சத்திரம் இல்ல, ஒரு நாள் தள்ளி போடுங்க அப்படின்னு வச்சா 25ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 25ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவிட்ட 4 கரெக்ட். அப்பதான் வருது 25ஆம் தேதி பிற்பகல் மதியத்துக்கு அப்புறமா கூட இருந்திருக்கலாம். இல்ல AM PMல பிரச்சனை வந்துருச்சா? 25 26 மதியம்னு போட்டாரே அவரு. இதுதான் சதயம்ல வருது. மதியம் கிடையாதுங்க, இரவு. அதாவது AM பிறந்திருக்காரு. இல்லாம நான் எப்படி பாக்குறது? சூப்பர் சாட்ல பண்ணிக்கிறீங்க கோட்டீஸ்வரன், மதியம்னு போட்டுக்கிறீங்கன்னா PM, அப்ப AM PMனு போட்டுருங்களேன். எதுக்கு சார் நீ இப்படி போட்டு குழப்பி? ஸோ தெளிவா போடுங்க சார். நீங்க இது பண்ண வாட்ஸ்அப் கூட பண்ணி விடுங்க, எனக்கு தெளிவா போடுங்க. ஓகே, அது இல்லாம நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது. ரைட். ஸோ அடுத்தது நந்தகுமார். நந்தகுமாருக்கு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். நந்தகுமார் 4/3/94 தனுசு லக்னம் தானே. 3 AM கரூர். எஸ், இதான் பாருங்க.
தனுசு லக்னம் விருச்சிக ராசி நடந்துட்டு இருக்கிறது கேது தசை போகுது. நந்தகுமார், மன சோர்வு, மன அழுத்தம் பாதிக்கப்பட்டுள்ளேன், வாழ்க்கையில் மகிழ்ச்சி. இவர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ரூபாய்க்கு மேல நான் ஜாதகம் பார்த்திருப்பேன் இவருக்கு. அந்த அளவுக்கு உள்ள ஜாதகம் இது. தனுசு லக்னம் விருச்சிக ராசி நட்சத்திரம் அனுசம் 2ஆம் பாதம் நடந்துட்டு இருக்கிறது கேது தசை. ஸோ கேது தசையில் ராகு முடிஞ்சு குரு புத்தி ஆல்மோஸ்ட் அதுவும் ஜனவரி, அடுத்த ஜனவரியோட முடியுது. கேது தசையில் குரு புத்தி, கேதுவும் குரும் தனக்கு 6-8 நிக்குது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. ஸோ குரு லக்னாதிபதி லக்னத்துல உட்காந்து நிக்குது. சுகம் கடனுங்கிறாங்க, இப்பதான் காட்டுது. பண விரயம், கல்வி சம்பந்தமான விஷயத்துல தடை கொடுக்கறது, சொத்து சார்ந்த அமைப்புகள்ல தடை கொடுக்கறது, சுகம் கடனம் சிம்பிள் அந்த பாயிண்ட்ல தான் நிக்குதுங்க. குரு பரிவர்த்தனையாகி, ஓகேங்களா. குரு புத்தின்னு வரும் பொழுது சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும். சுக்கிரன் உங்களுக்கு 6 மற்றும் 11வது பாவகாதிபதி, அவர் 11ஆம் இடத்தோட தான் தொடர்பு. தடை தான் இப்ப காட்டுது, ஓகேங்களா. ஸோ அதனால மன சோர்வு, மன அழுத்தம் எல்லாமே காலகட்டம் இருக்குதுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். உங்களுக்கு குரு புத்தி இந்த வருட இறுதிக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். குரு உங்களுக்கு கோச்சாரத்துல பலமாக லக்னாதிபதி தானே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது, குரு புத்தி தானே. ஸோ அப்ப குரு உங்க ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தாலுமே கோச்சாரத்துல பலமா இருந்தார் அப்படின்னா எஸ் பலமாயிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல குரு 20 டிகிரி, செவ்வாய் 3, சூரியன் 19, சனி 10. சூரியன் குரு இந்த இணைவும் திரிகோணத்துல வந்து நிக்குது. எனவே கோச்சாரத்துல குரு பலமாகும் போது சரியாயிடும். ஜூனுக்கு அப்புறம் பலமாயிடும், கவலைப்படாதீங்க. 4ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். உங்க லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை. 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஓகே. இந்த சுகஸ்தானம் உங்களுடைய குடும்பஸ்தானம், உங்களுடைய பண வரவை குறிக்கக்கூடிய பாவகாதிபதி அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அந்த வீடே சுபிக்ஷமாகவும் ஓரளவுக்கு இந்த அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம். ஓகே ரைட், நன்றிங்க. அடுத்தது சரவணகுமார், அதாவது லவ்லி டெக் சொல்யூஷன் அப்படின்னு ஒருத்தருங்க. சரவணகுமார் பொள்ளாச்சில இருந்து கேட்டிருக்காரு, எனக்கு எப்ப சார் திருமணம்? ஜூன் 26 சந்திர திசை வருகிறது, அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சரவணகுமார். 4/12/94 4/12/94 5:32 AM PM மதுரை. 5:32 PM மதுரை. சரவணகுமார் 4/12/94 இல்ல, இதப்ப நான் எங்க இருந்து எடுத்தேன்? 6:40 தானே. 4/12/94 6:40 PM. மதுரை. அப்புறம் மதுரை நான் எங்க இருந்து எடுத்தேன்? அதுக்கு அடுத்தவர் காந்தி, வெங்கடாச்சலம் காந்தி, அவருடைய டீடைல்ஸ் தானே அது. சாரி லவ்லி டெக் சொல்யூஷன் படிச்சுட்டு அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ஐடியோட டீடைல்ஸ் நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி ரைட். 6:40 PM பொள்ளாச்சி. எஸ் எடுத்தாச்சு சார். இதான் சார் உங்க ஜாதகம். 4/12/94 6:40 PM பொள்ளாச்சி. ஓகேவா. எனக்கு எப்ப மேரேஜ் ஆகும் சார்? அடுத்த வர சந்திர திசை என்ன சார் செய்யும்? இதான் கேள்வியே. ஸோ லக்னம் உங்களுக்கு ரிஷப லக்னம். ஜாதகம் கரெக்டு தானா? லக்ன புள்ளி 29 டிகிரி நிக்குதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். ஸோ அதனால ரிஷப லக்னம் தனுசு ராசி ஜாதகம் வருது பாருங்க. லக்ன புள்ளி 29 நிக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய தடவை நீங்க லைவ்ல வந்துருக்கிறீங்க, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜாதகம் நம்மளோடதுங்கிறத கரெக்டா வச்சுக்கணும். தனுசு ராசி மூல நட்சத்திரம் 4வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சந்திர தசை போகுது. ஸோ சந்திர தசையில் குரு புத்தி அக்டோபர் மாதம் வரைக்கும். அடுத்தது சனி புத்தி. ஸோ சந்திர தசையில் குரு புத்தி, சந்திர தசையில் குரு புத்திங்க, சந்திர தசை தான். சந்திர தசையில் குரு புத்தி.
சந்திரன் உங்களுக்கு 8ல 10 டிகிரியில் அமர்ந்து நிக்குது. குரு சனி 12, அவருடைய கேள்வியே நடக்குமான்னு கேட்டாரா? எப்போது நடக்கும், எனக்கு எப்போது திருமணமாகும், ஜூன் 26 சந்திர திசை வருகிறது. என்ன சார் எல்லாமே தப்பு தப்பா போட்டிருக்கிறீங்களே. நாலு 12/94 6:40 AM பொள்ளாச்சி. எனக்கு எப்போ திருமணம் ஆகுன்னு போட்டீங்க. ஜூன் 26 சந்திர திசை வருகிறது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இப்ப போயிட்டு இருக்கிறதே சந்திர திசை தானே. இப்ப பாருங்க என்ன திசை போயிட்டு இருக்குது உங்களுக்கு. இதான் திசை இருப்பு. திசை இருப்புல பாருங்க, திசை இருப்பு 1 வருடம் 7 மாசம் 14 நாள். அதுக்கப்புறம் கேது தசை அதோட முடியுது. அதுக்கப்புறம் சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை 2022ல இருந்து போயிட்டு இருக்குது 2032 வரைக்கும் 10 வருடம் சந்திர தசை. சந்திர தசை ஜூன் 26ஆம் தேதிக்கு மேல வருதுன்னு நீங்க அந்த கேள்வி, இந்த டெக்ஸ்ட் எதுக்கு பண்ணீங்க? பண்ணினதுக்கு அப்புறம் சந்திர தசை தான் போயிட்டு இருக்கு, சந்திர தசை வருதுங்கிறாரு. அப்ப எனக்கு டவுட் வருதே, தப்பா போட்டீங்களா? ஜாதகம் சரிதானா? என்னத்த சொல்றதுன்னே தெரியல. 2 ஜாதகம் இன்னைக்கு தவறாக வந்து நிக்குது எனக்கு. சோ லவ்லி சார், தயவுசெய்து சார், லவ்லி டெக் சொல்யூஷன் சார், நீங்க போட்ட ஜாதகம் நான் ஜெனரேட் பண்ண ஜாதகத்தோட சரியா வரல, சரிங்களா? சந்திர திசை நடந்துகிட்டு இருக்குது, ஆனா சந்திர திசை வருகிறதுன்னு போட்டிருக்கிறீங்க. ஜூன் 26 சந்திர திசை வருகிறதுன்னு போட்டிருக்கிறீங்க. குழப்பமா இருக்குது. இப்படி எல்லாம் இருந்துட்டு பலன் சொல்லக்கூடாது. ஸோ அதனால மெசேஜ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இதையும் நான் ஸ்கிப் பண்றேன். நந்தகுமாருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். வெங்கடாச்சலம் காந்தி இவருடைய ஜாதகத்தை எடுக்கலாம். 14/5/65 5:32 PM மதுரை. சார் சுக்கிர தசை எப்படி சார் இருக்கும்? சிம்பிள், அவருடைய கேள்வி இவ்வளவுதான். 14/5/65 14/5/65 5:32 PM மதுரை. இவருக்கு தான், இவரோட டீட்டெயில்ஸ் தான் முதல்ல டெக்ஸ்ட் பண்ணிவிட்டேன். சரி, வெங்கடாச்சலம் காந்தி உங்களுடைய ஜாதகம் பார்க்கலாம் சார். நடந்துட்டு இருக்க சார் ஜாதகம் துலா லக்னம், துலாம் ராசி. அதுக்கப்புறம் திசைக்கு போறேன். இதுதான் ஜாதகங்க. சுவாதி நட்சத்திரம் 4வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் கேது தசை. இந்த ஜூன் மாசத்தோட முடியுது. அடுத்தது சுக்கிர தசை வரப்போகுது. அதனாலதான் அந்த கேள்வி, சுக்கிர தசை எப்படி இருக்கும்ட்டு. சோ சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்து நிற்கிறார். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் 8 டிகிரியில் அமர்ந்து, குரு 11 டிகிரி, சந்திரன் 18 டிகிரில நிக்குது, அதியோகத்துல நிக்குது. ராகு 21. தொழில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா சார்? சுக்கிரன் உங்களுக்கு பலமா நிக்கிறாரு, சூரியனை இணைந்து நிக்கிறாரு, சந்திரனோட அதியோகத்தில் நிக்கிறார். சோ 10 11 தொடர்பு வருது, 6 வருது. செவ்வாய் உங்களுக்கு அதே 18 டிகிரில நிக்குது. சந்திரனும் 18 டிகிரி, செவ்வாயுமே 18 டிகிரி. இந்த இடத்துல சந்திரன் செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல இல்ல எனிவே. ஸோ அதனால ஜாதகம் நல்லா தாங்க இருக்கு. சுக்கிரதசை நல்லா இருக்குங்க. பிசினஸ் ரிலேட்டடா போகுது. வெளிநாடு வெளிமாநில தொடர்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் லக்னாதிபதி 6ஆம் இடத்தோடு தொடர்பு வருது. அண்ட் தென் சந்திரனோட அதியோகத்திலும் நிற்குது. அப்ப இந்த பாயிண்ட்ல கடன் வருது, ஹெல்த் ரிலேட்டட் சில பிரச்சனைகள் வருது, அந்த பாயிண்ட்டும் இருக்குது. இங்க சந்திரன் ஒரு வளர்பிறை சந்திரனா நிற்கிறார், முழு பௌர்ணமி யோகத்தை ஏற்றார். அவர் 10ஆம் பாவகாதிபதி. அதனால இந்த குருவும் சுக்கிரனும் பலமாகிறதுனால என்ன அர்த்தம்? தொழில் சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு, அது சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம், இதெல்லாம் உண்டு சார் உங்களுக்கு. ஸோ அதனால சுக்கிரதசை நல்லா இருக்கு. 8ல போய் மறையுது, பிரச்சனைங்கிறது வேண்டாம். சுக்கிரன் உங்களுக்கு
ஆட்சியாக நிற்கிறார், குருவோட நினைஞ்சு நிற்கிறார். இந்த இடத்துல கிரக பலத்துல சுக்கிரன் தான் வெல்றார். ஸோ அதனால கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கண்ட்ரோல தான் இருக்கும், பெரிய அளவுல பாதிக்காது. ஹெல்த்ல பிரச்சனைகள் இருந்தாலும் கண்ட்ரோல தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றி சார். சுக்கிரதசை நல்லா இருக்கும் சார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நந்தகுமார், உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் சார். லவ்லி டெக் சொல்யூஷன், அவரும் பாத்தீங்கன்னா ஜாதகத்தை தெளிவா போடல பாருங்க. கேள்வி வேற போட்டிருக்காரு, எனக்கு மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறலாம் போட்டிருக்காரு. ஆனா ஜாதகத்தை பாத்தீங்கன்னா தெளிவா இல்ல. வருகிற ஜூன் மாசத்துல வரக்கூடிய சந்திர திசை என்ன பண்ணணுங்கிற கேள்வி கேட்கிறாரு. வருகிற ஜூன் மாதம் சந்திர திசையா? இப்ப போயிட்டு இருக்கிறதே சந்திர திசை தான். அப்ப சந்தேகம் வருது, ஜாதகம் சரிதானா அப்படிங்கிற மாதிரி. ஏதோ தப்பு நடந்திருக்கு ஜாதகம் போடுறதுல. அதை சரி பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி விடுங்க சார். இன்னாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு போடுங்க, சரியா? அடுத்தது பிரசாந்த் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. பிரசாந்த் பிறந்த தேதி 28/7/94, நேரம் காலை 10:10, இடம் சென்னை. எனக்கு நல்ல வேலை எப்போது கிடைக்கும், திருமணம் எப்பொழுது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காருங்க. 28/7/94, 28/7/94, 10:10 காலை, சென்னை. நல்ல வேலை எப்ப சார் கிடைக்கும் தான் கேள்வி. சரி, ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா கன்னி லக்னம், மீன ராசி. சோ கன்னியா லக்னம் மீன ராசி ஜாதகம் மாறலாம். அதுக்குள்ள இங்க ஏதோ ஆயிடுச்சு. இதான் சார் உங்க ஜாதகம். பிரசாந்த், உங்களோட ஜாதகம் இதுதான். கன்னியா லக்னம், மீன ராசிங்க. நட்சத்திரம் உத்திரட்டாதி 4வது பாதம். நடந்துட்டு இருக்கிறது சுக்கிரதசை. 2 மற்றும் 9வது ஆதிபத்தியம் கொண்ட நல்ல தசை தான் உங்களுக்கு போகுது சுக்கிரதசை. சுக்கிரதசையில் சந்திர புத்தி முடிந்து செவ்வாய் புத்தி, அஷ்டமாதிபதியினுடைய புத்தி உள்ள வருது 2027 ஜூன் வரைக்கும். ஸோ சுக்கிரதசையில் செவ்வாய் புத்தி. சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து நிற்கிறார். சுக்கிரன் 25, சனி 17, சந்திர அதியோகத்துல தான் நிக்குது. சந்திரன் தேய்பிரை. சரி, ரைட்டு. சுக்கிரன் 25, ராகுவும் 26, 25. இங்கதான் இந்த லைவ்ல கடைசியா ஒரு நேருக்கு சொல்லியிருந்தேன், மேரேஜ் எப்ப நடக்கும் ஒரு லேடி கேட்டிருந்தாங்க. லேடியா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, 82ல பிறந்திருக்காரு நினைக்கிறேன். மேரேஜ் நடக்கணும்னா என்னதான் பிரச்சனை, விருச்சிக லக்னமா துலா லக்னமாங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. காரணம் லக்ன புள்ளியில இந்த 2ஆம் வீட்டின் அதிபதி குரு 2 டிகிரில இருந்தார். அதே 2 டிகிரில அவருடைய வீட்டுல ராகு நின்றுச்சு. இப்படி இருந்துச்சுன்னா அந்த குடும்பஸ்தானத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன் இதுக்கு சொல்றேன்னா, நடந்துட்டு இருக்கிறது சுக்கிரதசை, பொருளாதாரத்தை கொடுத்தாகணும். அவர் எத்தனை டிகிரில நிக்கிறாரு? 25. அதே 25 டிகிரிக்கு 26வது டிகிரி, 1 டிகிரி டிஃபரன்ட்ல சுக்கிரனுடைய 2ஆம் வீட்டுல ராகு நிக்குது. அப்ப என்ன பண்ணும், ராகு தான் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். வருமானம் வராத அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றது இந்த ராகு. இந்த பாயிண்ட் தான் அந்த லேடியா யாருன்னு தெரியல, ஒருத்தருக்கு சொன்னேன். திருமணம் தடையானதுக்கான காரணம் அதுதான். இதே மாதிரிதான் இந்த ஜாதகத்திலையும் குடும்பஸ்தானம், பொருளாதார ஸ்தானத்துல சுக்கிரனுடைய வீட்டுல 25 டிகிரினா, சுக்கிரன் 25 டிகிரினா ராகு 26 டிகிரில சுக்கிரனோட வீட்டுல உட்காந்து நிற்பது நல்ல பொருளாதாரம் இல்ல, தடையாகுது அப்படிங்கிற பாயிண்ட காட்டுது. ஓகேவா? ராகு தசை ராகு புத்திலாம் வந்துச்சுன்னா மிக சூப்பரா இருக்கும். ஸோ அதனால குறைவான வருமானம், நல்ல விதமான குடும்ப வாழ்க்கை, இந்த மெத்தட்லாம் போகும் சார். ரொம்ப அகல கால் வச்சிடாதீங்க. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல உட்காந்து நிற்கிறார். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமா நிக்குது, ஜாதகர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதனால லக்னாதிபதி 24, ராகு 26, சுக்கிரன் 25, எல்லாமே பாருங்க 24, 25 டிகிரில உட்காந்துருக்கு. இதனால பெனிஃபிட் யார் அடையாருன்னா ராகு தான் அடையிறார். நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை, சுக்கிர தசை போகுது. ஸோ அதனால வருமானம் தடையாகி குறைவாக தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த மெத்தட்லயே போங்க சார், இல்லைன்னா குழப்பம் அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா லக்னாதிபதியும் ராகுவோட திரிகோணத்துல டிஸ்டர்ப் ஆகி நிற்கிறார். அதனால கவனமா இருக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல
உங்களுடைய ஹையர் போஸ்டிங்ஸ்ல இருக்கக்கூடியவர்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எழுத்து சம்பந்தமான கம்யூனிகேஷன் சம்பந்தமான இடங்கள்ல நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அல்லது ஒரு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்றீங்க, சைன் பண்றீங்க, அதெல்லாம் நிறைய தடவை படிச்சு பார்த்துட்டு பண்ணணும். அதனால நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும், அதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, சரி. இருக்கிறதுலயே எப்ப சார் நல்ல வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி, அடுத்தது ராகு புத்தி. 2027 ஷோர் ராகு தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ராகுவோட புத்தியில தான் அந்த பலன்கள்லாம் உண்டு. 2027 இந்த சுக்கரதசை ராகு புத்தியில இருக்கிறதுலயே நல்ல வேலை, நல்ல சம்பளம் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கணும். சரியா? இங்க செவ்வாய் உங்களுக்கு சுக்கரனோட வீட்டுல தான் நிக்கிறார். ஆனா செவ்வாய் எத்தனை? 23 டிகிரி, 23 டிகிரி. கேது 26 இல்ல, தடை காட்டுதுங்க. ராகு புத்தியில தான் அடுத்த வருடம் 27ல தான் செவ்வாய் புத்தி முடியட்டும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு புத்தியில நல்ல வேலை, நல்ல சம்பளம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஓகே, ரைட். உங்க ஜாதகத்துல உள்ள நிறை குறை இந்த 2 பாயிண்டையும் சொல்லியிருக்கிறேன், பார்த்துங்க. நன்றி சார். எஸ், அவ்வளவுதாங்க. பிரசாந்தோட முடிஞ்சிருச்சு. இந்த 2 பேர்கள் லவ்லி டெக் சொல்யூஷன் அப்படிங்கிறவரும் கோட்டீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்தவரும் 2 பேரும் ஜாதகம் தவறாக போட்டிருக்கிறாங்க. அந்த ஜாதகம் சரி இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். முடிஞ்சா என்னுடைய கான்டாக்ட் பண்ணுங்க நம்பருக்கு, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்ல லைவ்ல வரும் பொழுது இதை மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா? ரைட். ஸோ இவ்வளோதான் சார். சூப்பர் சாட்டுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ வாரம் இந்த லைவை நம்ம கண்டக்ட் பண்ண வரோம். அதில் கேட்கக்கூடிய பேமெண்ட் பண்ணிட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்சர் வீடியோ வந்துடும். ஸோ உங்க பார்க்கக்கூடிய நேர்கள் உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கான பலன் தெரிஞ்சுக்கணும்னா வருகிற சனிக்கிழமை லைவ் பண்ணுறோம், அதில் கலந்துக்குங்க. உங்கள் ஜாதகத்துக்கான கேள்விக்கான பதிலை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.